இது வந்து நேற்று சனிக்கிழமை நைட்டு எடுத்த வீடியோ தான். நேற்று சனிக்கிழமை பாப்பமட்டில் சந்தை பார்த்தீங்கன்னாக்கா 3 கிலோ சின்ன வெங்காயம் 100 சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாலும் மீடியமான சைஸில் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 1.5 கிலோ வந்துட்டு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஏற்கனவே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயமும் 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயமும் வீட்டில் இருக்குது. இதுவே போதுன்னு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா காயெல்லாம் வந்துட்டு எப்போவுமே வந்து கிலோவில் வெயிட் போட்டு வாங்கினா தான் வாங்குவேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா கூறுலேயே காய்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த பாவக்காய் அப்படியே மொத்தம் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். காயாமல் வீலுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த வெள்ளரிக்காய் வந்துட்டு 20 ரூபா சொல்லியிருந்தாங்க. கத்திரிக்காய்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, குட்டி குட்டியாக. இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காய்லாம் சாம்பார் பண்ணுவோம், சூப்பராக இருக்கும். அது மாதிரி இப்போ வந்துட்டு முருங்கைக்காய் நிறைய கிடைக்குங்களா, முருங்கைக்காய் சீசனால சாம்பாரில் வந்துட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு சாம்பார் பண்ணி இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்துட்டு ஒரு பீஸே வந்துட்டு ஒரு வாழைக்காய் 10 ரூபா. இதை நம்ம எடை போட்டு வாங்கினோம், கொஞ்சம் கூட இருக்கும் விலை. இதனால் வந்துட்டு இந்த 10 ரூபா கூடலேயே வாங்கிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாங்காய் வந்துட்டு மாங்கான்னு சொன்னால் வடுன்னு தான் சொல்ல முடியும். அது வந்துட்டு 2 10 ரூபான்னு சொல்லுவாங்க, அது வாங்கிட்டு வந்திருந்தேன். பச்சை மிளகாய் பார்த்திங்கனாக்கா ஒரு கூறு 10 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திராட்சை. தம்பிக்கு வந்துட்டு திராட்சை ரொம்ப பிடிக்கும். இல்லை பாதி எடுத்து சாப்பிட்டா வாங்கிட்டு பிரிச்சு எல்லாத்தையும் ஜாமான் எடுத்து வைக்குமே, ஐயோ திராட்சையை அம்மா எனக்கு கொடுமான்னு சொன்னால் காலைல சாப்பிட்லான்றதுக்கு இல்லை நான் இப்போயே சாப்பிட்றேன்னா கழுவி கொடுத்து தான் தம்பி சாப்பிட்டான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் காயாக இருக்க வந்துச்சு, ஆனால் பார்த்தா நல்லா இனிப்பாக சூப்பராகவே இருந்துச்சு. அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன் தம்பிக்கு. அப்புறம் தம்பி வந்து பானிபூரி கேட்டு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஆனால் அதை வந்துட்டு அவர் சரியாக சாப்பிடல. உருளைக்கிழங்கு வந்துட்டு 4 கிலோ 100 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நல்லா பெருசாகவே இருந்துச்சு. ஒரு உருளைக்கிழங்கு 250 300 கிராம் வந்துடும் போல். அந்தளவுக்கு நல்லா பெருசாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு போகிறோம், 1 கிலோ போதுன்னு பார்த்தேன். சரி 2 கிலோவாகவே எடுத்துருவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குதாச்சு, நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு 2 கிலோவாக எடுத்துட்டேன். இடையில பூரிக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு குருமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா பண்ணிக்கலான்னு வச்சுட்டேன். 2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னொரு இடத்துல வந்து 6 கிலோ உருளைக்கிழங்கு 100 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா பேபி சைடில் குட்டி குட்டியாக இதை விட ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. சரி அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கி நல்லாலாம் போயிடுச்சு. என்ன பண்ணுறது, கொஞ்சம் விலை இதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதிலேயே 2 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 4 கிலோ வாங்கிட்டு வந்துச்சிருந்தோம், 5 கிலோ வாங்கிட்டு இருந்தோம். எல்லாம் கழிச்சு இப்போ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 1/2 கிலோ இல்லை 1/2 கிலோ விட கம்மியாக தான் இருக்கும். நமக்கு இது ஒரு வாரத்துக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வந்து CP 25 சொல்லிட்டு கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிப்பும், இப்போ உடனே சாப்பிட்ற மாதிரி ஒரு சிப்பும், மொத்தம் 2 சிப்பு சேர்த்து 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து காலையில் டீ குடிக்கிற பழக்கம் உண்டு. அதில் வந்து என் மாமியார் வீட்டுக்கெல்லாம் பொரி போட்டு தான் சாப்பிடுவாங்க. அவங்க ஊரில் மாதிரி பொரி சாப்பிடுவாங்களாச்சு. பொரி வந்துட்டு ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா கார சேவு, இந்த வெங்காய சிப்ஸு, அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த இனிப்பு சேவு, மிச்சர் வந்து என் வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்கும். இந்த ரவுண்டு சிப்ஸ் வந்து தம்பிக்கு பிடிக்கும். இது வந்து ரொம்ப பிடிச்சது தம்பிக்கு. ஒவ்வொரு டைம் சாப்பாட்டை வந்துட்டு பொரியல் பிடிக்கலாம் கூட வச்சு தொட்டு சாப்பிட்ருவான். அது உனக்காக இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வாங்கினது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. காய்கறியுமே வந்துட்டு எனக்கு சீப் அண்ட் ரேட்டில் ரொம்ப சூப்பராகவே கிடச்சிச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி வந்துட்டு வாங்கலை. கொத்தமல்லி கொஞ்சோண்டு வச்சுட்டு கட்டே 10 ரூபா 20 ரூபான்னு சொன்னாங்க. அதனால் அதை மட்டும் நான் வாங்கலை. கருவேப்பிலை வந்து பக்கத்தில் மரத்தில் இருந்துச்சு, அதுவே வந்துட்டு வீட்டுக்கு தேவை போதும் அப்படிங்கிறதால அதோட வந்துட்டேன். இதான் பாப்பமட்டியில் போய் வாங்கிட்டு வந்த ஜாமான்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.